கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பித்தளக்கு நகரு மாட்டு தொழுகமதில் பகர்ந்தார் பரமபிதா. சூசை கண்ணி மறியில் மடியில் தவழ்ந்தார் இயேசுபிதா. 6 வயதினில் ஆரம்ப பள்ளியில் கல்வி பயின்றாரே. ஆகமங்கள் 56 ஐயம் தீர உணர்ந்தார். இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன் உயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நகரில் பஸ்தோ பண்டிகைக்கு பரவன் போனாரே. 12 வயது நிரம்பிய இயேசு கேள்விகள் கேட்டாரே. இயேசுவின் கேள்வியில் ஆலய குருக்கள் ஆனந்தமானாரே. இளமையில் செய்த திறமையை பஸ்கா பெருமையை வளர்த்தாரே. இளமை பருவத்தில் வாழ்க்கையில் இருப்பிடமானாரே. இந்த வேளையில் இயேசுவின் தந்தை சூசை மறைந்தாரே. தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தனயனும் செய்தாரே. தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கள் என்று உலகபிதா சொன்னபோது உழவர்கள் தொழிலாளர் ஊராரின் எண்ணமதில் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பதே ஆண்டவன் தொன்று என்றார். இயேசு ஆண்டவன் தொன்று என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். வயதில் யோதானாட்டம் கரையினில் சென்றாரே. யோவான் என்ற ஞானி நண்பால் நோன்புகள் ஏற்றாரே. ஞானஸ்தானமும் பெற்றாரே.
பன்றியை மறந்து காட்டிக் கொடுத்தாரே, 30 காசுக்காகவே காட்டிக் கொடுத்தானே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஜனகரின் என்ற நீதிமன்றத்தில் இயேசு நின்றாரே, தெய்வ நிந்தனை செய்தவர் என்ற பழியை சுமந்தாரே. சிவப்பு அங்கியால் இயேசுவை மூடி சவுக்கால் அடித்தாரே, இயேசுவை சிலுவையில் அறைந்தாரே. மரித்த இயேசுவும் 3ஆம் நாளிலே உயிருடன் எழுந்தாரே. 12 சீடர் நடுவிரி தோன்றி ஆசீர்கள் அளித்தாரே. உலகத்தின் முடிவில் மறுபடி தோன்றி நம்மையும் காப்பாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு